ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெய் பாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால எண்ணெய் வலிஞ்சிருக்கும். அது நம்ம கை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய சாக்ஸ் ஏதாவது எடுத்து இந்த மாதிரி ஆயில் பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கோங்க. நம்மளோட குழந்தைங்க சாக்ஸ்லாம் இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி சாக்ஸாக இந்த மாதிரி போட்டுக்கிட்டு மேலே மட்டும் மடித்து விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேலே இருக்க இந்த பார்ட்டை வேணால் நம்ம சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட ஈஸியாக நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது ஆயில் எதுவும் பட்டுச்சுன்னா கூட அது இந்த சாக்ஸ்லேயே தங்கிடும். அதே நேரத்தில் பாட்டிலும் உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மாதிரி எடுத்து இந்த சாக்ஸை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நம்மளோட பாட்டிலும் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் ஏதாச்சும் வேக வைக்கும் போது விசில் வராமல் கேஸ்கட் லூஸ் ஆகி ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் ஒரே கேஸ்கட்டை யூஸ் பண்ணும் போது அதுவும் பிஞ்சு போயிடும் சில டைமு. ஆனால் நம்ம கேஸ்கட்டை இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்ம யூஸ் பண்ணும் போது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேஸ்கட் எப்போவுமே ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு லைஃப் நல்லா வரும். அதே நேரத்தில் இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி விசில் வராமல் இருக்கிற பிரச்சனையெல்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெமன் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேப் கவர் வச்சுருந்தோன்னா அந்த கவர்ஸை குட்டி குட்டியாக லெமன் சைஸுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா லெமன் ஒரு சீசன் அப்போலாம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதை வாங்கிட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ஒரு வாரம்லாம் ஆயிடுச்சுன்னா. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சோம் கவரை வச்சு அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம வாங்கும் போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோமோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பச்சை மிளகா பொதுவாகவே நம்ம நிறையா வாங்குவோம். ஆனால் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுனாலே அது கெட்டு போயிடும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பச்சை மிளகா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா பிளாக் கலராக மாற ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவோட காம்பெல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க. அப்புறம் ஒரு ஜிப்லாக் கவரில் டிஷ்யூ பேப்பரை அடியில் வச்சிடலாம். அந்த டிஷ்யூ பேப்பருக்குள்ளே பச்சை மிளகாலாம் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. உங்ககிட்ட ஜிப்லாக் கவர்ஸ் அதிகமாக இல்லை அப்படின்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் கூட கீழே டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை மிளகாவெல்லாம் வச்சுருங்க. இந்த டிஷ்யூ பேப்பர் வைக்கிறதுனால பச்சை மிளகாவில் ஏதாவது ஈரப்பதம் இருந்தாலும் அது ஈரமாக இருந்தால் கூட அந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிடும். அதனால உங்களுக்கு பச்சை மிளகா கெட்டு போகாமலையும் அந்த நிறம் மாறாமலையும் நம்மளுக்கு ஒரு 2 வாரம் வரைய ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம யூஸ்வலாக காய் கட் பண்ணும்போது பார்த்தோன்னா நம்ம காய் கட் பண்ணுற இடத்த சுற்றியுமே நம்ம கட் பண்ணுற வெங்காயத்தோட தோல், அப்புறம் நம்ம காய்கறி கட் பண்ணால் அதோட வேஸ்டெல்லாம் நிறையா இருக்கும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாகவும் இருக்காது. நம்ம டேபிளை க்ளீன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ரொம்ப டைமும் ஆகும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி கடையெல்லாம் போய் காய் வாங்கும் போது நம்மளுக்கு நிறைய கவர்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். அந்த கவரை இந்த மாதிரி சாப்பிங் போர்டுக்கு அடியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம காயை கட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணுற அந்த வேஸ்ட் எல்லாமே அந்த கவருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு டேபிளும் நீட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் எடுத்துக்காது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம காயெல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பேக்கை மட்டும் அப்படியே எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம்.
சின்ன வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்கு பொதுவாக ரொம்ப நேரமாகும். அதே மாதிரி நம்மளுக்கு கண் ரொம்ப எரியும்னு சொல்லி நம்ம கட் பண்ணாமையே விட்டுருவோம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயத்தெல்லாம் வந்து கோல்டு வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அது அந்த தண்ணியிலேயே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து கட் பண்ணிடலாம். கண்ணும் நம்மளுக்கு வந்து எரியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயத்தெல்லாம் வந்து நம்ம தண்ணியில் வந்து ஊற வைக்கிறதுனால வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஆசிட் எல்லாத்தையுமே வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணிடும். அதனால் நம்ம கண் எரியாமையும் வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். அந்த வெங்காயத்தோட தோலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து வந்துடும். அதனாலையும் நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை. பூண்டு வந்து ஈஸியாக உரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெயிட் ஏதாவது வச்சு ஒரு 4-5 தடவை அந்த பூண்டு மேலே இந்த மாதிரி தட்டுனீங்க அப்படின்னா அந்த பூண்டு வந்து சீக்கிரத்தில் வந்து உடஞ்சிரும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்பவும் போல் வந்து உரித்தாலே ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக வந்து நம்ம பூண்டு எல்லாத்தையுமே உரிச்சிடலாம். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உரிக்கிறதுக்கு. ரொம்ப நேரமும் நம்மளுக்கு ஆகாது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. அந்த பூண்டோட தோல் பார்த்திங்கன்னா ஈஸியாக உறிஞ்சிரும். நம்ம வந்து பூண்டை மட்டும் ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.